சிவா நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம். சைவ சித்தாந்த கழகத்தின் வாயிலாக நடைபெற்று வந்து கொண்டிருக்கும் இந்த திருவிளையாடல் புராணம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அனைவரையும் வருக வருக என அன்போடு வரவேற்று மகிழ்கிறோம். இந்த வாய்ப்பை நல்கிய சைவ சித்தாந்த கழகத்திற்கு வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் சொல்லி மனமாற நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு விதத்துல சுவாமி அவரை நோக்கி நம்ம ஏதோ ஒரு விதத்துல ஈர்த்து கொண்டே இருக்கிறார். அவருடைய விஷயத்தை பத்தி பேசுவதற்காகவோ சிந்திப்பதற்காகவோ நமக்கு ஒரு வாய்ப்பை நல்கும் பொருட்டில் அவரை பத்தி யோசிக்கிறதுக்கு பேசுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நம்மளே வேலையில ஏதாவது மறந்துட்டா கூட போதும், நீ ஆடினதெல்லாம் போ என்னை பத்தி பேசுப்போ அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல நம்மளை போய் என்னோட வேலையை கவனி அப்படிங்கிற மாதிரியான ஒரு சாட்டையை சொல்லி கொண்டே இருக்கிறார். அந்த ஈசனினுடைய அன்பை நம்மளால உணர முடியுது. பதிலுக்கு என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அபிராமி பட்டர் சொன்ன மாதிரி என்னையும் ஒரு பொருளாக மதித்து நீ போனா போதுன்னு அருள் பண்றியப்பா அப்படின்னு நன்றி சொல்றதை தவிர வேற என்ன சொல்ல முடியும் அவருக்கு, இல்லையா? நாயினும் கடையன்னு மாணிக்க வாசகர் சொல்லி சொல்லி புலம்புறாரு. இத்தனைக்கும் முழுமையா ஆட்கொண்ட இரண்டரை கலந்த மாணிக்க வாசகர் ஏன் தன்னை நாயினும் கடையன்னு சொல்லிக்கிட்டாருன்னே தெரியல இப்ப வரைக்கும். தாயர் சிறந்த தயாவார தத்துவன்னு சுவாமிய சொல்லும் போது சொல்றாரு, இருக்கிறதுலே ஹையஸ்ட தூக்கி சுவாமிக்கு கொடுத்துட்டு நாயினும் கடையன்னு சொல்றாரு. இருக்கிறதுலயே கம்மிக்கும் கம்மியா குறைவா இருக்கிறத தனக்கு சொல்லிக்கிறார். இத நம்ம எல்லாம் இன்னைக்கு மனசுல வச்சுக்கணும். சுவாமி கிட்டக்க போகும்போது இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்கணும். என்னையும் ஒரு ஜென்மம்னு மதிச்சு இந்த பூலோகத்துல எத்தனையோ விதமான பொழுதை கழிக்க இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும்போது உன்னை பற்றி சிந்திப்பதற்கும் தெரிந்து கொள்வதற்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்த இறைவா, எத்தனை கோடி நன்றி சொன்னாலும் பத்தாது அப்படிங்கிற எண்ணத்தை மனதில் வைத்துக்கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லலாம். ஒவ்வொரு திருவிளையாடலா பார்த்துட்டு வரோம். பாண்டிய நாட்டிற்காக, பாண்டிய மன்னனுக்காக, தன்னுடைய அன்பர்களுக்காகன்னு சுவாமி விதவிதமா திருவிளையாடல் பண்ணிக்கிட்டு வந்திருக்காரு. இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு பிடிச்ச தலைப்பு திருவிளையாடல் புராணம் அப்படின்னாலே மதுரையை பத்தி எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது, மதுரையில சங்கம் வச்சது எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஆனா தருமிக்கு பொற்கிழி அளித்த படலம்னு ஒண்ணு நடந்தது, அதை பத்தி தெரியுமா அப்படின்னு கேட்டா அதை பத்தி தெரியாதவங்களே இல்லைன்னு சொல்லலாம். இன்னைக்கு வரைக்கும் அந்த தர்மியையும் சொக்கநாத பெருமானையும் யாரும் மறந்திருக்கவும் மாட்டாங்க, அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்காம இருந்திருக்கவும் மாட்டாங்க. ஆனா உண்மையிலேயே தர்மிக்கு பொற்களி அளித்த அந்த படலத்திலும், அதற்கப்புறம் நக்கீரனை வாதில் வென்ற படலத்திலும், அதுக்கப்புறம் நக்கீரனுக்கு உபதேசம் செய்த படலம், இந்த 3 தான் இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த 3மே இந்த தர்மிக்கு பொற்களி அளித்த படலத்தோட சேர்ந்த விஷயங்கள் தான். இது இந்த 3மே நமக்கு சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா? இந்த விஷயம் நடந்தது பாதிதான் நமக்கு தெரியும். அது திரைப்படத்தின் வாயிலாக இருந்தாலும் சரி, பெரியவங்க நமக்கு கதை சொல்லி கொடுத்த விதத்திலும் சரி, பாதிதான் தெரியும். எல்லாருக்கும் ஒரு மனசுல ஒரு விஷயம் பதிஞ்சு போன ஒரு விஷயம். தர்மி அப்படின்னாலே புராணத்தின்படி ஒரு ஏழை அந்தன பிராமணன், கவிதை புனைபவன், தமிழ் இலக்கண இலக்கியங்களில் சுமாராக தேர்ச்சி பெற்றவன். அதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு ஹைலைட். இது தர்மி மிகச்சிறந்த புலவன்லாம் கிடையவே கிடையாது. ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்னு வச்சுக்கிற மாதிரி ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்டா இருந்து அவன் புலவனாக தன்னை மாற்றிக்கொண்ட ஒரு ஆவரேஜ் புலவன். ரொம்பவே இலக்கண இலக்கியம் தெரியுமா அப்படின்னா கொஞ்சோண்டு தெரியும். அதனாலதான் எனக்கு தெரிஞ்சு ஏபிஎன் சார் ஐயா ஏபி நாகராஜன் ஐயா வசன நடையில எழுதுற இருந்தாலும் புலவன்னு ஒத்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தையினுடைய வீச்சு இந்த புராணத்தை படிக்கும் போது, இந்த திருவிளையாடல் படலத்தை இந்த இந்த திருவிளையாடல் படலம் இருக்குல்ல, இந்த தருமிக்கு பொற்களி அளித்த படலம், இதை படிக்கும் போது தெரியுது. இத உள்வாங்கி இத நம்ம இப்ப உரைநடையா நம்ம பாக்குறோம். ஆனா அவங்க காலத்துல இந்த உரைநடை வந்திருக்குமான்னு தெரியாது. எப்படி ஒரு 40-50 காலத்துக்கு முந்தைய படம் இல்லையா, 50 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அப்போ செய்யுள்கள் மூல நூல்ல என்ன இருக்கோ அதோட விளக்க உரைய வாங்கி படிச்சு அதை உள்வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு காட்சி அமைப்பை உருவாக்கி அதை காலம் கடந்தும் மக்களுடைய
மனசுல அதை நிலைக்க வச்சுட்டாங்க அப்படின்னா இது எவ்வளவு பெரிய விஷயங்கிறத நம்ம ஒத்துக்கதான் வேணும். கலை எந்த வடிவா இருந்தாலும் நம்ம பாராட்டணும் அப்படிங்கிற அடிப்படையில அந்த விஷயத்தையும் நம்ம ஒத்துக்கதான் வேணும். இது இந்த மாதிரியான விஷயத்தை பத்தி பார்க்கும்போது அவங்க புராணங்களினுடைய செய்தியை கரெக்டாவும் கொண்டு போய் சேர்க்கணும். அது ஹெவியாவும் இருந்துடக்கூடாது. அதே சமயம் அதுல குறைஞ்சிடவும் கூடாது. இப்படி தங்களுக்கு தாங்களே பல கட்டுப்பாடுகளை விதித்து கொண்டு இந்த மாதிரி எல்லாம் அவங்க பண்ணி கொடுத்திருக்காங்க நமக்கு. சரி, இப்போ படலத்துக்குள்ள போலாம். தர்மிக்கு பொற்களி அளித்த படலம். வம்சசேகர பாண்டியனை பற்றின கதையோட முடிச்சோம் இல்லையா? ஏன்னா அந்த சங்க பலகை கொடுத்ததெல்லாம் போன தடவை பார்த்துட்டோம். சங்க பலகை அதுக்கப்புறம் தமிழ் கூறும் நல்லுலகம் மதுரையை எப்படி சிறப்பாக போற்றுகிறது, அதற்குண்டான வேலைகளை வம்சசேகர பாண்டியன் எப்படி செஞ்சாங்கிறத பார்த்துட்டோம். இந்த வம்சசேகர பாண்டியனுக்கு ஒரு மகன் உண்டு. அந்த மகனுக்கு வம்ச சூடாமணி பாண்டியன்னு பேரு. இந்த வம்ச சூடாமணி பாண்டியன் ஒரு செண்பக மலர் பிரியன். அவனுக்கு செண்பக மலர்னா ரொம்ப பிடிக்கும். அதனாலேயே தன்னுடைய அரண்மனையில் ஒரு மிகப்பெரிய செண்பக வனத்தையே உருவாக்கி வைத்திருந்தான். ஒரு சில விஷயங்களை மனசார ஒத்துக்கதான் வேணும். இந்த படலத்தை படிக்கும் போது வம்சசேகர பாண்டியனுடைய மகன் வம்ச சூடாமணி பாண்டியன் அவன் தான் செண்பக பாண்டியன் என்று அழைக்கப்பட்டான்னு சொல்லும் போது குறிப்பில் எழுதும் போது முத்துராமன்னு கை வந்துருச்சு. நமக்கு செண்பக பாண்டியனா முத்துராமனை தான் செண்பக பாண்டியனாக நம்ம மனசு பதிஞ்சிருக்கு. எந்த அளவுக்கு அப்போ அந்த விஷயம் மைண்ட்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். செண்பக பாண்டியன்னு மனசு சொன்னா கூட கை முத்துராமன் எழுதிடுச்சு. அச்சோ ஆண்டவா, ஒரு ஸ்ட்ரைக் பண்ணிட்டு தான் செண்பக பாண்டியன்னு குறிப்புல மாத்தி எழுதினேன். ஆக அந்த செண்பக பாண்டியனுக்கு ஒரு செண்பக மலர் மேல ஒரு அதீத ஈடுபாடு. அந்த செண்பக மலரை எந்த நேரமும் அதை ஒன்னே சூடிப்பான், இல்லைன்னா அதை வாசனை பார்த்துட்டு இருப்பான். அந்த மாதிரி. ஏன்னா மலர்லயே ரொம்பவே வாசனை அதிகமாக உள்ளது செண்பக மலர் தான். இதுல இன்னொரு விசேஷமும் இருக்கு. மலர்கள்லயே செண்பக மலர் ஏன் சுவாமிக்கு ரொம்ப சிவனுக்கு சிவபெருமானுக்கு ஏற்ற மலர் என்றால் அது செண்பக மலர் தான். ஏன் அப்படின்னா வண்டு நுகராத மலர். வண்டு கிட்டக்க கூட போகாது. வண்டு மயங்கி விழுந்துரும். வண்டு மயங்கிரும். இந்த வாசனைக்கு அதுக்கு மயக்கம் கொடுக்கும். அது ஏதோ பண்ணுமா வண்டுக்கு அது அப்படியே அந்த வாசனை இம்சையாகி அதனால செண்பகவனம் இருக்கிற இடத்துல வண்டு போகாதான். வண்டு நுகராத மலர், அதனால எச்சில் படாத மலர் இல்லையா? மகரந்த சேர்க்கையப்போ வண்டியினுடைய உமிழ்நீரும் கலந்துதானே வரும். தேன் எடுக்கும் போது அதோட உமிழ்நீர் அந்த பூவுல படும் இல்லையா? அப்போ வண்டு பக்கத்திலேயே வராதுங்கிற போது அந்த மலர் எச்சில் படாத மலர்னு சொல்லி ரொம்ப உயரியதான ஒரு விஷயமாக சொல்லப்படுது குறிப்புகள் எல்லாம். ஆனா இந்த படலத்துல வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் முன்னுக்கு பின் முரணாதான் இருக்கு. ஐயமே அங்கதானே ஆரம்பிக்குது. பிரச்சனையே இந்த வண்டுல தானே ஆரம்பிக்குது. அப்போ சின்ன வயசு, அதனால கேட்க தெரியல. வண்டு நுகராத மலராச்சே செண்பக மலர். அது எப்படி அவனுக்கு அப்படி ஒரு சந்தேகம் வந்தது? அந்த சந்தேகத்துக்கு தர்மி எப்படி பாட்டு எழுதி கொடுத்தாருங்கிறதெல்லாம் அப்போ சின்ன வயசுல சந்தேகம் இருந்தது. அது காலம் கடந்து அந்த சந்தேகத்திற்கு விடை கிடைத்துள்ளது. இந்த செண்பக பாண்டியன் அரசமாதேவியை பார்ப்பதற்காக அந்தப்புறத்திற்கு செல்கிறான். அந்தப்புறத்திலே அவள் மிகவும் மகிழ்ந்திருக்கும் வேளையிலே சொல்றான், ரொம்ப உஷ்ணமா இருக்குல்ல, வரியா செண்பக வனத்துக்கிட்டக்க போயிட்டு வரலாம். அது ரொம்ப குளுமையா இருக்கும். அந்த வனம் ஜிலு ஜிலு ஜிலுன்னு இருக்கும். வரியா அங்க போயிட்டு வரலான்னு கேக்குறான். இவளுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆஹா, எப்பவாதான் அவரே இந்த பக்கம் வராரு, வந்தா கொஞ்ச நேரம் புடிச்சு வைக்கணும். அதனால அவர் எப்படி சொல்றாரோ அப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவளோடு சேர்ந்து நேரம் செலவழிப்பதை விட புத்தி போவேணாங்குது பாரு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா? அந்த மாதிரி இவன் என்ன பண்றான், அந்த அரசமாதேவியினுடைய கூந்தலை அப்படி வருடி, அவளுடைய மென்மையான அந்த கூந்தலை இப்படி வருடும் போது இவன் கை முழுக்க அந்த செண்பக மலரினுடைய வாசனை. அவள் ஏற்கனவே தலையில் செண்பக மலரை சூடி இருக்கிறாள், அது ஒண்ணு. தவிர தைலங்கள்லாம் வேற பூசுவாங்க.
நமக்கே ஹேர் ஆயில்லாம் சென்டட் ஹேர் ஆயில்லாம் வருது இப்போ. அப்போ அரண்மனையில அரசமாதேவிக்கு என்னெல்லாம் சேர்த்து ஒரு தைலம் தயாரிப்பாங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சந்தனம், ஜவ்வாது, அத்தரு, இந்த மாதிரிலாம் புணுகு, கஸ்தூரி, அகில் இதையெல்லாம் சேர்த்து ஒரு அதுல இருந்து எண்ணெய் எடுத்து அதெல்லாம் கலவையா வச்சுதான் பூசிப்பாங்கன்னு வைங்களேன். அந்த 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 நறுமணமே ஏதோ ஆளையே கவர்ந்தெடுக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்படிதான் இருக்கு, செய்யுள்கள் எல்லாம் அப்படிதான் இருக்கு. இவன் அந்த கூந்தலினுடைய மனத்துல வந்து மயங்கி போய் அவளை கவனிக்கிறத விட்டுட்டு இந்த கூந்தல்ல இவ்வளவு வாசனை வருது, இது எப்படி சாத்தியம்னு சொல்லும் போதே அந்த கூந்தலை சுற்றி வண்டுகள் மொய்க்கிறது. இப்ப அவனுக்கு என்னன்னா அந்த வண்டை பார்த்து பாடுறான். நீ மலருக்காக வந்தியா, என் மனைவியினுடைய கூந்தலினுடைய வாசனத்துக்காக கிறங்கி போய் வந்தியான்னு கேக்குறான். அதுலதான் இவனுக்கு சந்தேகமே ஆரம்பிக்குது. வந்தோமா கண்ணே மானே தேனே பொன்மானே கண்ணே கட்டிக்கருமேன்னு ஓடை நறுமணமே உற்சாக காவியம் எல்லாம் மனைவியை பார்த்து பாடாம இந்த ஆளுக்கு வேண்டாத சந்தேகம் வந்துருச்சு. இந்த மலர் கொடுத்த வாசனையினால வண்டு வருதா, இல்ல என்னுடைய மனைவியினுடைய கூந்தலில் இருந்து வந்த வாசத்தினால் வண்டுகள் வருதா? அப்போ கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் இருக்கா? மலருக்கு மட்டும்தான் இருக்கா, இல்ல கூந்தலுக்கும் இருக்கா? இத ஒரு மன்னன் கேட்க வேண்டிய கேள்வியே இல்லை. எண்ணெய் வச்சு சீயக்காய் வச்சு தேய்ச்சிட்டா எந்த ஒரு வாசனையுமா இருந்தாலும் போயிடும். மணக்க மணக்க ஹேர் ஸ்ப்ரே, ஹேர் சென்ட் எல்லாம் இப்ப கிடைக்குது. அதையெல்லாம் தடவினா 3 மணி நேரம் 4 மணி நேரம் இருக்கு. சரி, 1 டே 12 ஹவர்ஸ் இருக்குன்னே வச்சுக்கோங்க. அடுத்த நாள் தேங்காய் எண்ணெய் நல்லா தேய்ச்சி ஊறிட்டு 1/2 மணி நேரம் கழிச்சு ஒரு ஷாம்புவோ சீயக்காவோ போட்டு குளிச்சா அந்த வாசனை, ஹேர் ஸ்ப்ரே வாசனை போயிடும். சாதாரண இருக்கிற வேற நமக்கே இந்த விஷயம் தெரியும் போது ஒரு ராஜ்யத்தை கட்டி காக்கக்கூடிய மன்னனுக்கு இது எப்படி தெரியாம போச்சுன்னு தெரியல. செண்பக பாண்டியன் இந்த தப்பதான், தப்புன்னு இல்ல, இந்த மாதிரியான விஷயங்களை தான் செஞ்சான். ஏன்னா சுற்றி போர் மேகங்கள் எதுவும் இல்லை. நாட்டுல மாதம் மும்மாறி மழை பெய்கிறதா மண்ணா அப்படின்னு கேட்டா பெய்கிறது மண்ணான்னு சொல்றதுக்கு ஒரு மந்திரி. வீட்டு வரி, குழாய் வரி எந்த பிரச்சனையும் இல்லை. கரண்ட் பில்லு, இஎம்ஐ எந்த பிரச்சனையும் கிடையாது. யாரும் எந்த மக்களும் போராட்டம், சம்பள உயர்வு, வேலை நிரந்தரம் இதெல்லாம் எதுவுமே கேட்டு எந்த போராட்டமும் இல்லை. ரேஷன்ல அரிசி போடல, துணிக்கடையில விலை ஜாஸ்தின்னு யாருக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. அதனால ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இதையெல்லாம் ஒரு விஷயமா தூக்கிக்கிட்டு வந்து நட்ட நடு சபையில வச்சு பஞ்சாயத்து பண்ணக்கூடிய ஒரு சிச்சுவேஷன். ஆக இந்த சந்தேகத்தை எப்படி தீர்த்துக்கிறதுன்னு தெரியல. மலருக்கு, கூந்தலுக்கு இயற்கையிலேயே மனம் உண்டா? அதுக்கப்புறம் அவனுக்கு அந்த மனைவி கிட்ட பேசணும்னே தோணல. அவன் எதை நினைச்சு வந்தானோ அந்த விஷயத்த விட்டுட்டான். பயங்கர யோசனையிலேயே இருக்கான். மனைவிக்கு என்னன்னே புரியல. ஆசையா பேச வந்தாரு, எங்கேயோ விட்டத்தை பார்த்து வெறிச்சிட்டு இருக்காரு, என்ன ஆச்சுன்னு தெரியலன்னு சொல்லி அவ்வளவு விட்டுடுறா. மறுநாள் அரச சபைக்கு வர்றவன் தான் மனசுல என்ன இருக்குங்கிறத சொல்ல முடியாது. அதாவது நான் அந்த புறத்துக்கு போனேன், என் மனைவி கூட சந்தோஷமா கொஞ்ச நேரம் இருக்கலாம்னு நினைச்சேன். அப்ப அவளுடைய கூந்தலனுடைய வாசனை என்ன என்னவோ பண்ணிடுச்சு. அதனால கூந்தலுக்கு வாசனை இயற்கையிலேயே உண்டா இல்ல செயற்கையான்னு கேட்கணும்னு தோணுதுன்னு இவ்வளவையும் மனசுல நினைச்சான். ஆனா அவன் வெளியில சொன்னது ஒன்னே ஒண்ணுதான், என் உள்ளத்தில் ஒரு ஐயப்பாடு. என் ஐயப்பாட்டை நீக்குபவர்களுக்கு சிறந்த பரிசு, அதாவது என் ஐயப்பாட்டை நீக்கும்படியான ஒரு கவிதையை கொண்டு வந்து கொடுப்பவர்களுக்கு, இல்ல அவைப்புலவர்கள் யாரா இருந்தாலும், இங்க இருக்கிற அவைப்புலவர்களா இருந்தாலும் சரி, வெளியில யார் எழுதி கொண்டு வந்து கொடுத்தாலும் சரி, என் மனதில் உள்ள ஐயப்பாட்டினை நீக்கும் கவிதைக்கு 1000 பொன் பரிசு. மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்காம 1000 பொண்ணு பரிசு அறிவிக்கிற ஒரு மன்னனை நீங்க என்னன்னு சொல்லுவீங்க? அந்த மனசுல என்ன இருக்குன்னு தெரியல. ஏன் கபிலர், பரணர், நக்கீரர் எல்லாம் கம்முன்னு இருந்தாங்கன்னா இதுக்குதான். யூசுப்பையா இவன்கிட்ட கொண்டு வந்து மாட்டி வச்சிருக்கோம்னு நினைச்சிருப்பாங்க. ஏன் உன் மனசுல என்ன இருக்குன்னு எங்களுக்கு என்ன தெரியும்? இதெல்லாம் ஒரு சந்தேகம்னு கொண்டு வந்து எங்கள்கிட்ட காமிக்கிற, எங்களுக்கு என்ன வேலையா இல்ல? சங்க இலக்கியத்திலையும் வேற விஷயத்திலையும் எங்களுக்கு செய்யறதுக்கு, நூல்கள் செய்யறதுக்கு எங்களுக்கு என்ன விஷயமா கிடைக்கல? நேரம் கிடைக்காம சுத்திக்கிட்டு இருக்கோம். எங்கள்கிட்ட வந்து நீ என்ன நினைச்சியோ அதுக்கு கவிதை எழுதிட்டு வா, கத்திரிக்காய் எழுதிட்டு வான்னா நாங்க என்ன பண்றதுன்னு அவங்க யாரும் இதுல ஈடுபாடு காமிக்கல. ஆனால் இந்த தருமி என்ற ஏழை அந்தன கவிஞன் அல்லது புலவன் இந்த அறிவிப்பை கேட்கிறான். அவனுக்கு ஒரு ஆசை, அந்த 1000 பொருட்களை நமக்கு வந்தா அந்த முதல்ல அந்த பால்காரன் கணக்க தீர்த்துடணுங்கிற அந்த ராகேஷோட குரல் காதுலயே கேக்குது. அதை தாண்டி நம்மளால யோசிக்கவே முடியல.
எவ்வளவு வறுமை பாருங்களேன். அப்போல்லாம் வீட்டுக்கு வீடு பசுமாடு. பாலெல்லாம் அப்போ செண்பக பாண்டியனுடைய காலத்துல வறுமை இருந்திருக்கு. அந்த புலவன் ஒரு பாதி வறுமையில அரையும் குறையுமாக சாப்பிட்டு வயிறு வளர்த்த மாதிரி தான் இதுல சித்தரிக்கிறாங்க. ஏழை பிராமணன் என்பதால் யாரும் பொண்ணு கொடுக்கல. அதனால தனக்கு கல்யாணம் ஆகலையேங்கிற கவலை வேற. சொக்கநாதா, ஒரு 1000 பொண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். ஊர்ல போய் 4 பேர்ட்ட சொன்னேன்னா எனக்கு கௌரவமா பொண்ணாவது ஆனா அவனுக்கு ஏற்பட்ட ஐயத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. நேரா பொண்ணு கேட்கல. எனக்கு பொண்ணு ஏதாவது பொருள் கொடு, காசு கொடுன்னுலாம் நான் கேட்கல. சம்பாரிச்சு எனக்கு அந்த நான் கவிதை எழுதி கொண்டு போய் கொடுக்குறேன். எனக்கு அந்த காசு எனக்கே கிடைக்கிற மாதிரி பண்ணு. கவிதை எழுதணும்லாம் கேட்கல. சாமி, கவிதை எழுதுற மாதிரி எனக்கு அறிவை கொடு, நான் எழுதி பாக்குறேன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரியான ஒரு அறிவிப்புக்கு எனக்கு காசு கொடுன்னு மட்டும்தான் கேட்கிறோம். அகப்பொருள் பாடல் வேணுமா, புறப்பொருள் பாடல் வேண்டுமான்னு ஒரு அசரீரி கேக்குது. அகப்பொருள் புறப்பொருளா? ஓ, அப்படிலாம் வேற இருக்கா? அதெல்லாம் எனக்கு தெரியாது சுவாமி. மன்னன் மனசுல ஐயம். எப்படியும் நாட்டுல போர் வருமா, ராஜாங்கத்துல ஏதாவது பிரச்சனை வருமானலாம் அவனுக்கு ஐயம் வந்திருக்க போறதே இல்லை. எப்படியும் வீட்டம்மா கூட ஏதோ பேசிட்டு அந்த புறத்துல எதையோ பேசும்போது ஏதோதான் அதுலதான் சந்தேகம் வந்திருக்கணும். ஒருவேளை காதல் மொழி ஏதாவது பேசியிருந்தாங்கன்னா அதுல ஏதாவது ஐயம் வந்திருக்கலாம். அதனால நீங்க காதல் பாட்டு, அதாவது காதலை மையப்படுத்தி ஒரு செய்யுளே கொடுங்க, அவ்வளவுதான். அது அகமா இருந்தா எனக்கு என்ன, புறமா இருந்தா எனக்கு என்னன்னு பதில் சொல்றார் தருமி. தருமியினுடைய கையில் கவிதை ஏடு விழுகிறது. இந்த ஏட்டுல 5 வரிக்கு ஒரு கவிதை இருக்கு. நமக்கு தெரிஞ்ச கவிதை தான். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி காமம் செப்பாது மொழி கண்டது மொழியுமோ பழியது கழுகி இந்நட்மின் மயிலியற் செறியேற்று அறிவை கூந்தலின் அறியவும் அழியவோ நீ அறியும் பூவே. இது நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுல மயிலியற் செறியேற்று இதை விட ஒரு கவிதை எப்படியா எழுதும் அப்படின்னு நாகேஷ் கேட்பாரு. படிச்சு பார்த்தோம், பொருள் புரியல. அட விடு, நமக்கு பொருள் புரிஞ்சு என்ன ஆக போகுது, மன்னனுக்கு புரிஞ்சுட்டா சரிதான். வேகமா எடுத்துட்டு போறோம். மன்னனை போய் படிச்சு காமிக்கிறான். மன்னனுக்கு புரிஞ்சிடுச்சு. அதாவது அந்த செய்யுளனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, தேனை தேடி சுற்றி வரும் வண்டே, விருப்பு வெறுப்புன்னு இல்லாம நீ ஒரு உண்மைய சொல்லணும். பூக்களை நாடி அவற்றின் தரம் அறிந்து தேன் உண்டு மயங்கி வருவதுதான் உன்னுடைய பிழைப்பு. ஆனா நீ என்ன பண்ணிட்ட, மலர்களின் மனம், அதை பற்றிய குணம் அனைத்தும் அறிந்த நீ மயிலின் சாயலும் முல்லை போன்ற பற்களும் உடைய என் காதலியின் கரிய நீண்ட கூந்தலையே சுற்றி சுற்றி வந்தாய். அதனால மலரை விட என் மனைவியினுடைய கூந்தலுக்கு மனம் அதிகமான எனக்கு ஒரு சந்தேகம். அதுக்குதான் பதில் வேணும்னு கேட்டதுக்குதான் இந்த மாதிரி ஒரு வண்டு. அதாவது இந்த வண்டு சொல்ற மாதிரியான ஒரு செய்யுள். நரியவும் உழவும் நீ அறியும் பூவே. சரியா? இதை எடுத்துக்கிட்டு போறோம். இத கேட்ட உடனே சந்தோஷம். அவனுக்கு பாண்டியனுக்கு அர்த்தம் புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா இந்த செய்யுள்ளையே ஒரு கேள்வியாதான் இருக்கு. அவன் என்ன மனசுல நினைச்சானோ அந்த கேள்வியே தான் இது திரும்பவும் கேட்டிருக்காரு இந்த செய்யுள்ளையும், இல்லைங்களா? இதுல ஐயப்பாடு நீங்கிடுச்சா அப்படின்னா நீங்கள விஷயம் இருக்கு வர. இத படிச்ச உடனே செண்பக பாண்டியனுக்கு சந்தோஷம். பொற்களை அறிவிக்கிறாரு, நக்கீரர் நிறுத்த சொல்றாரு, பொருட்குற்றம் முழுக்குன்னு சொல்றாரு. அந்த நாகேஷோட விஷயம் எல்லாம் மைண்ட்ல ஓடுதுன்னு வைங்களேன். பொருள்ல குற்றமா, என்ன குற்றம் எனக்கு தெரியாதுங்களேன்னு தர்மிக்கு அழுகையா வருதான். சுவாமி, இந்த நக்கீரனுக்கு கொஞ்சமாவது புத்தி இருக்கா? இந்த ஆளுக்கு கொஞ்சமாவது மண்டையில மூளை இருக்கா? செய்யுள் கொடுத்தது நீ, தமிழின் மூலமே நீ கொடுத்த செய்யுள்ள தப்பு இருக்குன்னு இந்த ஆள் சொல்றானே, இந்த ஆளை என்னன்னு நான் சொல்றது? போயாயோ, எனக்கு பரிசு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லி வந்துடுறாரு. அப்போ அவையில புலவர் வேடத்தில் சிவபெருமான் உள்ள நுழையிறார்.
இந்த பாட்டுல என்ன பிழை இருக்கு அப்படின்னு எல்லாரும் உடனே அவங்களுடைய ஏடுகள் எல்லாம் எடுத்து பாக்குறாங்க. என்ன பொருளா இருக்கும்? நக்கீரன் இதுல குற்றம்னு சொல்லிட்டானே, என்ன பொருளா இருக்கும்? என்ன பொருளா இருக்கும்? பொருள்ல தான் குற்றம். தமிழ் இலக்கணத்துல எல்லாம் எந்த பிழையும் இல்ல, பொருள்ல தான் குற்றம், மற்றபடி சொற்குற்றம் எல்லாம் எதுவும் இல்லை. வந்தது யாருன்னு தெரியுமான்னு வாதம் நடக்குது. எதிரில நக்கீரனுக்கும் சிவபெருமனுக்கும் வாதம் நடக்குது. வாதத்தில் நெற்றிக்கண்ணை திறக்கிற நான் யாருன்னு தெரியுமான்னு, நீ யாரா வேணாலும் இரு, உமாதேவிக்கும் இதுதான் நிலைமையான. அப்போ இதேதான் அவரும் கேட்கிறாரு. தேவ மகளிருக்கும் ஆமான் பத்மினிகள். பத்மினி அப்படின்னா நடன மங்கையர்கள்னு அர்த்தம். இதுல ஒரு வார்த்தை வருது, மினுக்கரா அப்படின்னு நம்மள ஊர்ல சொல்லுவாங்க. எங்க மினுக்கிட்டு வர அப்படிம்பாங்க. மினுக்குதல் அப்படிங்கிறது நடன மகளிர்களின் ஆபரணங்களை சொல்லுவது. அது மினுமினு மினுமினு இருக்கும் இல்லையா? அதிகமாக ஆபரணங்களை சூடிக்கொள்ளக்கூடிய நடன மங்கையர்களுக்கு தான், பதுமை போன்ற நடன மங்கையர்களுக்கு தான் பத்மினின்னு பேரு. பத்மினி பெண்களுக்கு கூடவா அப்படின்னு சுவாமி கேட்கிறாரு. அதுக்கு பதில் இந்த நூலாசிரியர் அப்படியே எழுதியிருக்காரு. எந்த மினுக்கிகளாக இருந்தாலும். எனக்கு இந்த வார்த்தையை பார்த்தோம்னா பக்குன்னு ஆயிடுச்சு. மினுக்கி, இந்த வார்த்தை அப்பையில இருந்தே இருக்கா? என்ன மினுக்கிட்டு வர அப்படின்னு ஊர்ல திட்டுவாங்க. அதான் ரொம்ப ஆடம்பரமா நகை இருக்கிறதில்ல, மேக்கப்பே எடுத்து போட்டுக்கிட்டா மினுக்கிறா பாரு அப்படிம்பாங்க. ஆக நடன மங்கையர்களுக்கு அளவுக்கு அதிகமான ஆபரணங்களை சூடிக்கொண்டு ஆடும் பெண்களுக்கு இந்த வார்த்தை பிரயோஜனத்துல இருந்திருக்குங்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. எல்லாருக்கும் தான். உமாதேவிக்கு கூடவான். அது யாரா இருந்தாலும் சரி, நீ இடபாகத்துல வச்சிருந்துக்கோ, வடபாகத்துல வச்சுக்கோ, யாருக்கா இருந்தாலும் சரி, அதுதான். வந்தது யாருன்னு தெரியுமான்னு, சிவபெருமான் தான். நீ வந்திருக்கிறது நீதான். ஆனா இந்த புலவனுக்காக நீ வருவேன்னு நான் எதிரே பார்க்கல. நீயாவே இருந்தாலும் குற்றம் குற்றம் தான்னு சொல்லிடுறாரு. சிவபெருமான கோவம் எரிச்சிடுறாரு. இந்த கோபம் எரிந்ததுனால நக்கீரன் சாம்பலா, அதாவது சாம்பல் குவியலாக பொற்றாமரை குளத்துல போய் விழுந்துடுறான். இதோட தருமிக்கு பொற்களி கொடுத்த படலம் இதோட முடியுது. அடுத்தது இதனுடைய தொடர்ச்சியாக கீரனை கரையேற்றிய படலம். இந்த கீரனை கரையேற்றிய படலம்ல என்ன ஆகுது அப்படின்னா, இந்த நக்கீரனை அவருடைய தைரியத்தை எல்லாரும் பாராட்டுறாங்க. ஐயோ, அப்படி சாம்பல் குவியலா இருக்கிறானே, வந்தது யாருன்னு தெரிஞ்சுமா நக்கீரன் சண்டை போட்டாரு, கொஞ்சம் பொறுத்து போயிருந்திருக்கலாம். சிவபெருமானே வந்திருக்காரா நம்ம அறைக்கு, அவர் இறையனார் பேசியுமா நக்கீரன் கொஞ்சம் கூட பயப்படாம வாது பண்ணியிருக்காரு, இது ரொம்ப பெரிய விஷயம் இல்லையா அப்படின்னு சொல்லி எல்லாரும் பூரிச்சு போறாங்க. அதே சமயத்துல பயப்படுறாங்க, வருத்தப்படுறாங்க. அடடா, இன்னுமே நம்மளுடைய நக்கீரன் அப்பனா இருக்க மாட்டாரா? அவைத்தலைவர் இல்லையா, அவை புலவர், தலைமை புலவர், அவர் இல்லாம எப்படி இந்த சபை நடக்கும்? எல்லாருக்கும் கலக்கமா இருக்கு. ஒரு வேகத்துல சிவபெருமான் எரிச்சிடுறாரு இல்லையா? இப்போ சுவாமி யோசிக்கிறாராம், கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோமோ, கொஞ்சம் நிதானிச்சிருக்கலாமோ, நக்கீரன் ஒண்ணும் அவ்வளவு ஒண்ணும் தப்பா சொல்லல, நம்மதான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டோம், எரிச்சிருக்க வேணாம், கொஞ்சம் முறைச்ச மாதிரி அப்படி ஒரு கண்டிப்பு கண்டிச்சு விட்டுருக்கலாம், எரிச்சிட்டோம், சரி நம்ம புள்ளதானே, நம்மளே உயிர் கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி, நக்கீரா, உன்னுடைய தைரியத்தை கண்டு நான் மெச்சினேன். தமிழுக்காக நீ என்னையே எதிர்க்க துணிஞ்ச உன் தைரியம் இனிமே யாருக்கு வரும்? வந்திருக்கிறது நானுன்னு தெரிஞ்ச அண்ட சராசரங்களும் என்னுடைய இயக்கம் தான் தெரிஞ்சும், வந்தது நான் தெரிஞ்சும் நீ என்ன எதிர்த்த பாத்தியா? உன் தமிழ் மேல் உள்ள பற்றை நான் ரொம்ப பாராட்டுறேன், உன்னை நான் உயிர் கொடுத்து எழுப்புறேன் அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப மனசு சந்தோஷமா நக்கீரர் இறைவன் மேல வேக 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 வேகமா பாட ஆரம்பிக்கிறார். கைலை பாதி காலத்தி பாதிங்கிற அந்த இதெல்லாம் அப்பதான் பாடுறாரு. பாடிட்டு கைலை பாதி காலத்தி பாதி அந்தாதின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பாடுறாரு. அதுக்கப்புறம் பெருந்தேவபாணி பாடுறாரு, திரு எழுக்கூற்று இருக்கை பாடுறாரு. இது எல்லாத்தையும் சுவாமியை பார்த்து அப்படியே பாடிட்டே வர்றாரு. மகிழ்ச்சி பொங்க சுவாமி ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி அந்த நக்கீரனுக்கு என்னது, நக்கீரனை கரையேற்றிய படலம் இதோட முடியுது. இதுக்கு அடுத்ததாக நக்கீரனுக்கு உபதேசித்த படலம். இதுலதான் அந்த மேல போட்ட சந்தேகத்தை முடிச்சினுடைய விஷயம் இங்கதான் அந்த முடிச்சு அவிழ்க்கப்படுகிறது. நீ அறியும் பூவே அப்படிலாம் கேட்டுட்டான். மன்னனுடைய சந்தேகத்தை
அந்த பாட்டுல சொல்லிட்டாரு. அந்த மன்னன் என்ன நினைச்சான் அப்படின்னா, இயற்கையாகவே பெண்களுக்கு கூந்தல்ல மனம் இருக்கும்னு நினைச்சான். மனம் கிடையாது, செயற்கையாக மட்டும்தான் நக்கீரர் சொன்னாரு. அதுக்குதான் இவ்வளவு அக்கப்போர் நடந்தது. இப்போ சிவபெருமான் அகத்தியரை கூப்பிட்டு, நீ போய் நக்கீரருக்கு சொல்லி கொடுங்கிறார். அகத்தியர் கிட்டக்க போய் ஆனா அவனுக்கு பொருள் இலக்கணம் மட்டும் அவன் கத்துக்கவே இல்லை, அவனுக்கு தெரியாது. பொருள் இலக்கணம் அவனுக்கு சொல்லி கொடுத்தா நல்லா இருக்கும், நீ போய் சொல்லி கொடு அப்படின்னு கேட்கிறார். அகத்தியர் கிட்டக்க நக்கீரர் பாடம் பயிர்க்கிறார். அப்போ சுவாமி சொல்றாரு, ஏன் அவனுக்கு பொருள் இலக்கணம் தெரியாது அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, 3 விஷயம் இருக்கு. வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி அப்படின்னு 3 இருக்கு. இந்த தருமிக்கு பொற்களி அளித்த படலத்தினுடைய முக்கியமான நாட்டு இந்த 3 வார்த்தை தான். இந்த மொத்த விஷயமுமே இந்த நாட்டுலதான் இருக்கு. ஒருவேளை அந்த படத்துல இந்த விஷயத்த சொல்லியிருந்தாங்கன்னா இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். அவங்க ஏன் இதை எடுத்துக்காம போனாங்கன்னு தெரியல. இந்த வழுநிலை, வழாநிலை, வழு அமைதின்னு சொல்றோம் இல்லையா? இந்த வழுநிலை அப்படின்னா தப்பா சொல்றது. சின்ன குழந்தைங்க சொல்லும் தெரியுமா, எப்படா வந்த, நாளைக்குதான் வந்தேன், சாப்பிட்டியா, நாளைக்குதான் சாப்பிட்டேன். இல்ல இன்னும் தப்பான ஒரு வார்த்தை, பானை உடைந்ததுன்னு சொல்லணும், பானை உடைந்தான் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி முழுக்கவே தவறாக குறிப்பது வழுநிலை. தவறாக சொல்வதோ பேசுவதோ எழுதுவதோ வழுநிலை. வழாநிலை அப்படிங்கிறது பாவை வந்தாள், பூங்கொடி வந்தாள் அப்படிலாம் சொல்றோம் இல்லையா? பாவை போன்றவள் வந்தாள் இல்லையா? அதாவது பாவை வந்தாள்ங்கிறத பூங்கொடி வந்தாள், பூங்கொடி வராது. பூங்கொடி போன்று அசைந்து வந்தாள்ங்கிற அந்த ஒரு விஷயம் மறைபொருளாக அங்க இருக்கு இல்லையா? இது உயர்திணை முடிவு கொண்ட வழுன்னு சொல்றது. இதுதான் வழு அமைதி. தையலாள் அப்படின்னா பெண்ணுக்கு சொல்றோம் இல்லையா, மான்விழி மங்கை. மான் கண்ணை தூக்கி வைக்க முடியுமா? மான்விழி போன்று அப்படின்னு சொல்ற ஒரு அழகு உயர்வு நவிர்ச்சி அணி அல்லது அழகு உணர்ச்சியை மறைத்து போல, அது போல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மறைத்து கூறும் விஷயம். இதுதான் வழு அமைதி. இதுதான் வழு அமைதி. இதுதான் செய்யுள்கள்ல மற்ற இடத்தெல்லாம் இருக்கும். இதையெல்லாம் தாண்டி ஒண்ணு இருக்கு. காதல் உணர்வு வந்துட்டா அங்க வழாநிலைதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு இறையனார். அன்பே, ஆருயிரே, நீதான் என் உலகம், கையில தூக்கம், அவதான் உன் உலகமா? அப்ப ஒட்டுமொத்தமா கேலக்சி மேல சுத்திட்டு இருக்கே, அதெல்லாம் என்ன ஆகும்? பிரபஞ்சம் மேல சுத்திட்டு இருக்கே, அதெல்லாம் என்ன ஆகும்? இப்படி எல்லாம் கேட்டா காதல் வருமா அப்படின்னா சத்தியமா வராது. டைவர்ஸ் நோட்டீஸ் தான் வரும். அதாவது தன்னை மறந்து சரியது தப்பெதுன்னு பேச தெரியாம பேசி உளரும் பிதற்றல் நிலைதான் காதல் நிலைன்னு நம்ம எல்லாருக்குமே நமக்கு தெரியும். கண்ணியர்கள் கடைக்கண் பார்த்து விட்டால் மலையும் கூட கடுகா, மலையெல்லாம் கடுகல, மலையை தூக்கி பார்த்தாதான் தெரியும். தூக்க முடியும், தூக்கிட்டு அப்புறம் கையை கூட அசைக்க முடியாது. இதெல்லாம் காதலினுடைய உணர்வால கற்பனை பெருக்கால சொல்லக்கூடிய விஷயம். நீ என் பக்கத்துல இருந்தா போதும், எனக்கு பசிதாகம் எதுவுமே எடுக்காது. எங்க ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அதையே சொல்லி பார்க்கலாம். யாருக்கா இருந்தாலும் 5 மணி நேரத்துல பசிக்கும். நீ அப்சரசையே கொண்டு பக்கத்துல உட்கார வச்சாலும் பசிக்கதான் செய்யும். அதனாலதான் திரைக்கடல் ஓடவியும் திரவியம் தேடுனாங்க. கற்பு களவுலாம் 2 வச்சு பொண்ணை நீ கூட்டிட்டு கூட போ, நீ கூட்டிட்டு போய் கூட கல்யாணம் பண்ணிக்கோ, ஆனா சம்பாரிச்சு கொண்டு கொடுக்கறதுக்கு வழிய பாருன்னாங்க. இந்த வழாநிலைன்னு ஒண்ணு இருக்கு, அது அவனுக்கு தெரியவே இல்லை அப்படின்னாராம் இறையனார் அகத்தியர்கிட்ட. அந்த லூசுக்கு அது ஒண்ணு புரியவே இல்லப்பா. அந்த நக்கீரன் இந்த விஷயத்த யோசிக்கவே மறந்துட்டான். வழாநிலைன்னு ஒண்ணு பொருந்தாத விஷயத்தை கவிதையாகவோ இல்லது தன்னுடைய கற்பனையாகவோ இலக்கண வடிவிலே, இலக்கணம் இல்ல செய்யுளாக புனைதல். வழாநிலை, கார்மேகம் போன்ற கரிய கூந்தல், அதுல பாதி வெள்ள முடி இருக்கும்னு வைங்களேன். இந்த மாதிரி தத்துவத்துன்னு வளர்றது.
இத அவன் புரிஞ்சுக்கவே இல்லை. இது கவிதைக்கு உண்டான அழகு. இந்த வழாநிலைதான் காதல் கவிதைகளுக்கே உண்டான அழகு. அவனே மயக்கத்துல பெணாத்திருக்கான். அவன் பொண்டாட்டி கிட்ட சந்தோஷமா பேச போயிட்டு அவளை விட்டுட்டான். அவன் தலைமுடியில செண்பகப்பூ வாசனைய மிஞ்சி ஒரு வாசனை வருது. அப்ப வண்டு செண்பகப்பூ வாசனைக்கு வந்துச்சா, இல்ல இவளோட தைல வாசனைக்கு வந்துச்சா, இல்ல இவ பிறந்ததுல இருந்தே இவ கூந்தலுக்கு இப்படிதான் வாசனை உண்டாங்கிறதெல்லாம் யோசிச்சு எதை யோசிக்க போய் எதையோ யோசிச்சு அவனே காதல் மயக்கத்துல உளறிட்டு இருக்கான் சபையில. அதுக்கு ஒரு 1000 பொண்ணையும் அறிவிச்சுட்டான். அதுக்கு ஒரு ஏழை புலவன் இங்க இருந்தோ ஒரு 4 வரி கவிதை பாடி சொன்னா, அத போய் தடுத்து என்கிட்டக்க சண்டை போட்டு பஸ்பமாயி திருப்பி எந்திரிச்சு, ஆகா சுவாமி உன்ன மாதிரி உண்டா அப்படின்னு ஏகப்பட்ட செய்யுளை பாடி என் மேல அந்தாதி எல்லாம் பாடி இப்படி பண்ணிட்டு இருக்கான். இவனை என்ன பண்றது? அப்ப தாயார் கேட்டாராம், இவ்வளவெல்லாம் நல்லா சொல்றீங்க. மீனாட்சி அம்மா கேட்டாலாம், ஏன் சுவாமி நீங்களே கூப்பிட்டு வச்சு நக்கீரனுக்கு சொல்லக்கூடாதா? ஏன் அகத்தியரை விட்டு சொல்ல விடுறீங்க? அவன் சபையில எனக்கு எதிரிலேயே உட்கார்ந்து பழகிட்டான். அவன் எதிர்த்தரப்பு வாதத்திலேயே அவன், ஏன்னா இறையனார் சபை தலைவரா இருக்கும் போது எதிர்த்தரப்பு வாதத்துலதான் நக்கீரர் முதல் ஆளா எந்திரிச்சு நிப்பாராம். அப்பவே எதிர்கட்சி தலைவர் நக்கீரன்னு சுவாமி சொல்றாரு, நான் சொல்லல. அவன் எதிர்கட்சியிலேயே இருந்து பழகிட்டான். வாதம் வைக்கும் போது எதிர்த்தரப்புலதான் முதல்ல போய் நிப்பான். என் பக்கம் நிக்கவே மாட்டான். நான் என்ன சொன்னாலும் அவனுக்கு மண்டையில ஏறாது. அவனுக்கு அவனை ஒத்த ஒரு சிறந்த புலவர் சொன்னா ஏறி ஒத்துப்பான். சேம் என்ன ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ்மாங்கல்ல, ஒரு தொழில் தர்மம், குல தர்மம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நீ என்னமடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு புலவனுக்கு இன்னொரு புலவன் சொன்னா நல்லா இருக்கும், ஏத்துப்பாங்க. நம்ம எல்லாம் சொன்னா மண்டையில ஏறாது. அதனாலதான் அகத்தியரை விட்டு சொல்ல சொன்னேன். இதுதான் விஷயம். அந்த செய்யுள்ள பொருள் இலக்கணம்ல பிழை இருக்குன்னு எனக்கும் தெரியும். வழாநிலையில தான் அந்த செய்யுள் ஏற்றப்பட்டிருக்கு. பூவுக்கு அவ்வளவுலாம் அறிவுலாம், வண்டுக்கு அவ்வளவுலாம் அறிவுலாம் அங்க இருக்காது. கூந்தலை விட்டுட்டு மலர் கிட்டக்கு போலாமா, மலரை விட்டுட்டு கூந்தலுக்கு வரலாமான்லாம் வண்டு வராது. அப்படிலாம் இல்ல. தேன் இருந்தா வரும், வரலன்னா வராது. தேன் இல்லைன்னா அது வராது, அவ்வளவுதான். முடியல தேன் தடவ முடியாது, என்ன நரைச்சுடுன்னு சொல்லி தேன் தடவ முடியாது. இதெல்லாம் கற்பனைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயங்கள். இதெல்லாம் ஒரு சில மகிழ்வான தருணத்திற்காக புனையப்பட்ட ஒரு ஒரு சில விஷயங்கள். வாழ்க்கைக்கு இதுவும் தேவை. எப்ப பார்த்தாலும் அப்படியே குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி உம்முன்னு மூஞ்சிய வச்சுட்டு உருன்னு இருக்க முடியாது. சில விஷயங்களுக்காக சில விஷயங்கள் தேவைதான், வாழ்க்கையை சுமூகமா எடுத்துட்டு போறதுக்கு. அது புரியாம இவன் எந்த நேரமும் உருன்னு மூஞ்சிய வச்சுட்டு இங்க தப்பு இருக்கு அங்க தப்பு இருக்குன்னு அவன் சொன்னதுனால எனக்கு அவனோட தமிழோட விளையாடி பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. நான் போய் எதிரில நின்னா அவன் என்ன சொல்லுவான்னு பார்க்கணும்னு ஆசையா இருந்தது. ஆனா அவன் அப்பவும் மாறவே இல்லை, அதே மாதிரிதான் இருக்கான். அதனால அவனுக்கு இந்த வழுநிலை, வழாநிலை, வழு அமைதி, இந்த மூணை பத்தியும் அவனுக்கு சொல்லி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கேன். அதனாலதான் அகத்தியரை அனுப்பிச்சேன் அப்படின்னு தாயார் கிட்டக்க விளக்கம் சொல்றார். ரொம்ப நாளாக இருந்த சந்தேகம் இன்று நமக்கும் தீர்ந்தது அப்படின்னு உறுதியாக நம்பலாம். ஏன்னா அந்த படத்துல பாதிதான் சொல்லியிருப்பாங்க. அப்ப கூட நக்கீரனை எரிச்சதோட அந்த ஒரு டாட்டாய்ஸ் கொசுவர்த்தி சுருள் மாதிரி சுத்தம், அடுத்த கதை ஆரம்பிச்சிடும். ஏன் அந்த சீன் அத்தோட நிறுத்தினாங்கிறது இப்ப வரைக்கும் புரியாது. இப்போ அந்த கொங்குதையர் வாழ்க்கை இனிமே எங்க சொன்னாலும் வழு அமைதி, வழ அமைதி, வழுநிலை, இந்த மூணும் இருக்கு. வழு அமைதி, வழாநிலை, வழுநிலை, இந்த மூணும் ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற விஷயங்களை உள்வாங்கி கொண்டு இந்த அளவிலே இன்றைய வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னர் கோன்முறை அரசு செய்க குறைவில்லாது உயிர்கள் வாழ நான் மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகம் எல்லாம் ஆறிரு தடந்தோள் வாழ்க அருமுகம் வாழ்க வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மங்கை வாழ்க யானைதன் அணங்கு வாழ்க மாறில்லா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியாரெல்லாம். திருச்சிற்றம்பலம். தென்னாளுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. மிக அருமையான ஒரு வாய்ப்பை வழங்கிய சைவ சித்தாந்த கழகத்திற்கும் என்னுடைய அருமை தம்பி முருகானந்தம் அவர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி.